எக் பிரெட் கொத்து நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. இந்த பிரெட் எக்ல கோட் ஆகி அந்த மசாலால ஃப்ரை ஆகி நீங்க சாப்பிட்றப்போ அது பிரெட்டா பன்னீராங்கிற அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கும். ஒரு டின்னருக்கு இல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டோம். நான் வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. எக் பிரெட் கொத்து பாப்போமா? இதுக்கு நான் 4 பிரெட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற பிரெட் நல்லா திக்கான பிரெட். இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயத்தை இத மாதிரி நல்லா டைஸா கட் பண்ணிக்கோங்க. 3 கலர் பெப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஆனா இந்த வெங்காயமும் இந்த கேப்சிகமும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஒரு 2 கேரட்டை நல்லா துருவிக்கலாம். ஒரு 3 இன்ச்சுக்கு இஞ்சி, 6 பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த முட்டைய ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திக்கோங்க. அதுல ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். இந்த 5 முட்டைக்கு ஒரு 1/4 கப் பால் அதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிரெட் இந்த மாதிரி நல்ல கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்பு, இந்த ரெசிபிக்கு பிரெட் கொஞ்சம் ஹார்டான பிரெட்டா இருந்துச்சுன்னா இது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த மிக்சரை இந்த பிரெட்ல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த மிக்சர் இருந்ததுன்னா அதை வந்து வச்சுப்போம். லாஸ்டா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நல்லா பொடியா கட் பண்ணின இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிப்போம். அப்புறம் கட் பண்ண ஆனியன் சேர்த்து சும்மா 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ண கேப்சிகம் சேர்த்து அது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிப்போம். ஆனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும், ரொம்ப குக் ஆயிடக்கூடாது. இந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற இந்த எக் மிக்சரையும் இதுல சேர்த்து கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம். அடுத்து இந்த பிரெட் கியூப்ஸையும் சேர்த்துலாம். நல்ல ஃபிளேமா ஹைல வச்சுக்கோங்க. ஹைல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அதை பரட்டி விட்டுடலாம். அடுத்து துருவி வச்சிருக்கிற இந்த கேரட் நல்லா தாராளமா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபிளேமா ஹைலயே வச்சிருங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பெப்பர் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பெப்பர் பொடி வந்துட்டு அந்த எக்கோட ஸ்மெல்ல நல்லா ரிமூவ் பண்ணிடும். சால்ட் செக் பண்ணி சால்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு மதியானம் பண்ணின செட்டிநாடு பெப்பர் குழம்பு இருந்துச்சு. அதனால அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்க போறேன். உங்ககிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி குருமா, வெஜிடபிள் குருமா இல்லைன்னா சிக்கன் குருமா மாதிரி இருந்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். பட் உங்ககிட்ட குருமா மாதிரி இல்லைன்னா வெங்காயம் சேர்த்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஃபைனலா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு தாராளமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான எக் பிரெட் கொத்து ரெடி. பிரெட் டெக்ஸ்சரே சாப்பிடறதுக்கு ஒரு சாஃப்ட் பன்னீர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுல இந்த எக் எல்லாம் நல்லா கோட் ஆகி இந்த மசாலாவில நல்லா ஃப்ரை ஆகுறப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. அப்படி அடிக்கடி நீங்க செய்வீங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.